இன்னைக்கு எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என் மனசுல என்ன தோணுதோ அத நான் பேசப் போறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் அன்ஃபில்டர்ட் சேனல் இன்னையோட ஆரம்பிச்சு கரெக்ட்டா 1 மந்த் ஆகுது. 1 மந்த்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிப்பேன். எனக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் இருப்பீங்க, பிராண்ட் கொலாபரேஷன்லாம் கிடைக்கும்னு நான் நினைச்சு பார்த்தது கிடையாது. ஆனா நான் ஆரம்பிச்சுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன். இத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்லப் போறேன். கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. நான் உங்க அஸ்வின். இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர்ட். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். கரெக்டா 1 மாசம் முன்னாடி நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். அதுவும் நான் பிளான் பண்ணிலாம் ஆரம்பிக்கல. காலையில யோசிச்சேன், மத்தியானம் பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணேன், சாயந்தரம் வீடியோ எடுத்தேன், நைட் போஸ்ட் பண்ணிட்டேன். இவ்வளவுதான் நடந்துச்சு. இதெல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்துச்சு. நான் எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பக்காவான செட்டப் இருக்கு. முன்னாடி லைட் இருக்கு, கேமரா இருக்கு, மைக் வச்சிருக்கேன். இது எல்லாமே வித்தின் 28 டேஸ்ல நடந்துச்சு. இது நடந்ததுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் நீங்க தான் இதுக்கு முக்கியமான காரணம். நீங்க கொடுத்த மோட்டிவேஷன், நீங்க அனுப்பின மெசேஜஸ், லைக்ஸ், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் தான் என்ன இந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்கு. அதுவும் வெறும் ஒரே மாசத்துக்குள்ள. எல்லாருக்கும் இருக்க ஆசை மாதிரி எனக்கு ஒரு யூடியூபர் ஆகணுன்ற ஆசை ரொம்ப வருஷமாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கவே நான் யோசிக்கிற ஆளு. ஆனா இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு கேமரா முன்னாடி வந்து எனக்கு என்ன தோணுதோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த 1 மந்த்ல நடந்த சேஞ்சஸ் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், நான் எப்போ அதை ஓப்பன் பண்ணாலும் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். யாராவது என்னோட கண்டென்ட்டை வந்து ஸ்டோரியா வச்சிருப்பாங்க, இல்ல எனக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க, இல்ல என்னோட கண்டென்ட்டை ஷேர் பண்ணிருப்பாங்க, லைக் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்டே இருக்கும். என்னோட அக்கௌண்ட்டோட ஸ்டாட்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து ரெண்டுமே இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டோடதையும் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், 1 மந்த்ல மோர் தென் 1.5 lakhs பக்கம் வியூஸ் போயிருக்கும், 5000 பக்கம் இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. என்னோட கண்டென்ட் வந்து இந்தியா மட்டும் இல்லாம மற்ற நாடுகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பேரே தெரியாத நாடுல இருந்தெல்லாம் கூட எனக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதே சமயம் ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 1 மந்த்லயே எனக்கு நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து கொலாபரேஷன்ஸ்க்கு மெயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளானை பத்தி. இந்த வீடியோ மோர் தென் 5 lakhs பக்கம் வியூ போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தே எனக்கு கொலாபரேஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அது போக எனக்கு லோக்கல் பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய பேர் கொலாபரேஷனுக்கு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஐஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட். 1 மந்த் மட்டும் ஆனா என்னோட அக்கௌண்ட்டை பார்த்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட்ல இருந்து எனக்கு கொலாபரேஷனுக்கு இமெயில் வந்து. இப்போ அந்த கான்வர்சேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த ப்ராடக்ட்டை நான் ஷோகேஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது போக ஒரு ஸ்கின் கேர்ல இருந்து கூட எனக்கு ஒரு காண்டாக்ட் வந்துச்சு. அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீங்க உங்க ப்ராடக்ட் எனக்கு அனுப்பி விடுங்க. நான் வந்து ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு அதை எப்படி இருக்குன்றது நான் ரிவ்யூவா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மேபி அவங்க ப்ராடக்ட் இந்த வீக்ல அனுப்பி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கொலாபரேஷன் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் எனக்கு யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகல. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் பிராண்ட் கண்டென்ட் இன்னும் இன்எலிஜிபிள் தான் இருக்கு. இப்படி இருக்கும்போதே எனக்கு இவ்வளவு பிராண்ட்ஸ் வந்து கொலாபரேஷனுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் கண்டென்ட் வந்து நல்லா போட்டதும், கன்சிஸ்டன்டா இருந்ததும். இது போக இதுக்கு முக்கிய காரணம் நீங்க கொடுத்த சப்போர்ட்டும் தான். பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. இப்போ நான் போடுறது அப்படிதான் இருக்கு. பட் ஸ்டில் கம்பேரிங் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்லன்னு எனக்கே தோணுது. அது மட்டும் இல்லாம இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃப்ரீ டைம்ல இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றது, யூடியூப் பார்க்கறது, இல்ல படம் பார்க்கறதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா எப்போ நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சனோ, அப்பவே என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பக்கவாயிருச்சுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராமையோ இல்ல யூடியூபையோ பார்க்கறதே நான் நிப்பாட்டிட்டேன். என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இந்த அஸ்வின் அன்ஃபில்டர்ட் மேல இருக்கிறனால என்ன கண்டென்ட் எடுக்கலாம், என்ன ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம், எப்படி பேசலாம், எப்படி இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, எப்படி பிராண்ட் கூட மார்க்கெட்டிங் கொலாபரேஷன் பண்றது, இந்த மாதிரியான தாட்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கனால எனக்கு தேவையில்லாத அன்வான்டட் தாட்ஸ் எதுவுமே இப்போ வரது கிடையாது. ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தூங்கும்போது நமக்காக நம்ம பணம் வேலை செய்யணும், இல்லை நம்ம தூங்கும்போது நமக்காக யாராவது வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இப்போ அது எனக்கு வந்து ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னோட கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு நான் தூங்கிடுறேன். அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிச்சு மொபைல பார்த்தேன்னா 100 ஃபாலோவர்ஸ், 100 லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ன்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அது பார்க்க போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தூங்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்காக என்னோட கண்டென்ட் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த கண்டென்ட்னால நிறைய பேருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேருது. என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க, இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, பர்சனலா மெசேஜ் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு வருது. வெறும் 1 மாசம் தான் ஆச்சு சேனல் ஆரம்பிச்சு. இதுக்கே எனக்கு இவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கு, ஒரு மாதிரி ப்ரொடக்டிவா இருக்கு அப்படின்னா, இதை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சிருந்தேன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. இப்போ நான் 1 மந்த்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன், எனக்கு இப்போ இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க யாராவது டிஜிட்டல் கிரியேட்டர் ஆகணும், கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய செட்டப்போ இல்ல பெரிய கேமராவோ லைட்டிங் எதுவுமே தேவையில்லை. இருக்கிறத வச்சு நீங்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் மந்த் நீங்க என்னாச்சு அப்படின்றது அப்டேட் சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 1 மந்த் முன்னாடி யாரும் இதை சொல்றதுக்கு இல்லை. பட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ நான் இங்க இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் 1 மந்த் கழிச்சு எப்படி இருக்குன்றது பார்க்க எனக்கு இப்பவே ஒரு ஆசையா இருக்கு. அதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் ஃபுல் டைமா பண்ண சொல்லல. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ கிடைக்குதோ, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணீங்கன்னா போதும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். நீங்களே ப்ரொடக்டிவா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க.
இப்போ நம்ம இருக்க இந்த ஏஐ வேர்ல்டில் எல்லாத்தோட வேலையும் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நடந்துகிட்டும் இருக்கு. போகிற பக்கம் பார்த்தா ஸ்விக்கி சொமேட்டோ டெலிவரி ஜாப்லாம் கூட ட்ரோன்ஸை வச்சு பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஏஐ மூலமாக ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரே வேலை என்னன்னா கண்டென்ட் கிரியேட்டர் வேலை மட்டும் தான். இங்கேயும் ஏஐ எல்லாம் இருக்கு. பட் ஆனால் இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கண்டென்ட் வேணும்னா எங்களுக்கு வந்து ஏஐ வேண்டாம், ஒரு ஹியூமன் டச் இருக்கணும், ஒரு ஹியூமன் கண்டென்ட்டாக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு இன்னும் ஏஐனால ப்ராப்ளம் வரல. நீங்கள் யாராவது கண்டென்ட் கிரியேஷன் சீரியஸாக எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நல்ல டைம். ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கிரியேஷனில் இல்லை யூடியூப் ஆரம்பிக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நானும் இப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு டேரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.